Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதிப்போமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அம்மையே ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமையே ஹalleluya ஹalleluya. கண்மலையே ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் வல்லவர் நல்லவர் மகிமையானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்னியே ஹalleluya, கண்மலையே ஹalleluya, உயர்ந்தவரே ஹalleluya, சிறந்தவரே ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya, பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவனவர் ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நம்முடைய தேவன் வல்லவர். ஹalleluya. நம்முடைய தேவன் மகத்துவமானவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya, எஜமானனே எல் ஷடாய் எல் ரோயி இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. நம்முடைய தேவன் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya. உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உயர்ந்தவர் அவர், சிறந்தவர், மகிமையானவர், மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த பரிசுத்த, சர்வ லோகத்துக்கும் எஜமானவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya. யெகோவா நிசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஹalleluya. வல்ல மீட்பரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya. கல்வாரி சிலுவையில் வைத்து சிறந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போது எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ லோகாதிபதியே ஹalleluya. சர்வ சிருஷ்டிகே எஜமானனே சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்தேனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவன், காண்கின்ற தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், காண்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கண்மலை உயர்ந்தவர் உன்னதர். ஹalleluya ஹalleluya.
ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. துதிகளுக்கு மத்தியில் துதிகளுக்குள் வாசம் படுகிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya. துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகின்ற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே வழி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்தியமும் ஜீவனும் வழியுமான தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தவுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அல்பாவும் உம்மையானவரே ஸ்தோத்திர. எல் ஷடா எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர. நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. சுமைப்பட்டு இருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. உன்னதர் உன்னதர். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரித்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஜீவ நதி நம்முடைய வாழ்க்கையின் ஜீவ நதி அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே அதிசயமானவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வலோகத்துக்கு எஜமானனே வல்லவரே நல்ல மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே. ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவாதி தேவனே. ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தீரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமைக்கு பாத்திரரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. பஸ்கா பலியாகிய தேவனே எங்களுக்காக பஸ்கா பலியான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆட்டுக்குடியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்காக அவர் பஸ்கா பலியானே. நம்மை மீட்கும்படியாக. ஹalleluya 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 ஹalleluya. நம்மை மீட்கும்படியாக அவர் பஸ்கா பலியானாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அவர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே. ஹalleluya. மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தரே. ஹalleluya ஹalleluya. பல்லோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்ல மேய்ப்பரே மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகள் நடத்தி செல்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே. ஹalleluya. அக்கினியாய் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே. ஹalleluya. நித்திய வெளிச்சமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வசனத்தின் வெளிச்சமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வார்த்தையின் வடிவமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய அடைக்கலம். ஹalleluya ஹalleluya.
ஹalleluya யோசனையில் பெரியவர் ஹalleluya ஹalleluya கழுகு போல் செடிகளில் மூடி மறைத்து நடத்தினாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 சிறகுகளால் மூடி மறைத்தாரே ஹalleluya அவருடைய கரங்களில் மூடி மறைத்தாரே அவருடைய கரங்களில் வரைந்துள்ளாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே வல்ல மீட்பரவர் ஹalleluya ஹalleluya நம்மை மீட்பர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஹalleluya நம்மை மீட்பர் ஹalleluya நம்முடைய இரட்சகர் ஹalleluya எங்கள் இரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இரட்சிப்பின் தேவனே ஹalleluya 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 அற்புதம் அற்புதம் ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திர சிருஷ்டி கர்த்தாவே அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya 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 யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் நம்மை அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தவர் ஹalleluya நமக்காக அல்லவோ அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார் அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இரக்கம் நிறைந்தவர் அவர் இரக்கம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அநாதி ஸ்நேகத்தால் எங்களை நேசித்தவரே ஹalleluya ஹalleluya அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya அவர் அவருடைய அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya காக்கும் தேவன் அவர் ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரே ஹalleluya கெட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்மைகளின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நன்மைகளின் நாயகன் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆராதிக்கிறவர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஆதி மந்தமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya ஹalleluya நம்முடைய அடைக்கலம் அவர் நம்முடைய கோட்டை ஹalleluya எங்கள் கோட்டையே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அடைக்கலமே ஹalleluya உன்னதரே உயர்ந்தவரே ஹalleluya சிறந்தவரே ஹalleluya 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 வல்ல மீட்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 கழுகுவோல் சுமக்கவரே ஹalleluya ஹalleluya கரம் பிடித்து நடத்துகிற கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தர் 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தீரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவாதத்தை தந்தாரே ஹalleluya ஹalleluya எங்கள் வல்ல மீட்பரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 எங்கள் சிருஷ்டிகரே ஹalleluya உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே பரிசுத்தர் 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 ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை கரம் பிடித்த கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்மை கரம் பிடித்த கண்மலை ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கு பாத்திரர் அவர் ஹalleluya துதிக்கு பாத்திரரே ஹalleluya தூயோனே துதிக்கு பாத்திரரே ஹalleluya எங்கள் நம் மீது நோக்கமாயிருக்கின்ற தேவன் அவர் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாயிருக்கின்ற வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஹalleluya உமது வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் உமது அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் விடுதலை நாயகன் நமக்கு விடுதலை தருகிற தேவன் ஹalleluya நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்கி நமக்கு விடுதலை தருகிறாரே நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்கி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறாரே ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அவர் சுதந்திரம் தெய்வம் அவர் ஹalleluya நித்திய ஜீவன் அவர் ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் எங்கள் வழி சத்தியம் ஜீவனுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே
ஹalleluya ஹalleluya நாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டவரே ஹalleluya உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அதிசயமானவராக அற்புதம் ஹalleluya ஹalleluya தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஹalleluya ஹalleluya எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர் ஒருவரே கடைக்கலமே கண்மலையே ஹalleluya உயர்ந்தவரே சிறந்தவரே அபிஷேக நாதனே ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்ல மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்கினியே கண்மலையே ஹalleluya அபிஷேக நாதனே அபிஷேகத்தால் விளங்கிக் கொண்டிருக்கிறவரே ஹalleluya ஜீவ நதியாக பாய்ந்து வருகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ரட்சகரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 அதிசயங்களை காணப்படுகிறவரே ஹalleluya சமாதான பிரபுவே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையில் வேட்டி சிறந்தேரே எங்கள் பாவ சாபங்களுக்காக கல்வாரி வேட்டி சிறந்தேரே எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே முழுமொழி தரித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக முழுமொழி தரித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மது மாற்றுமைக்காக ஸ்தோத்திரம் மது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் பரிசுத்த பரிசுத்த ஹalleluya மகத்துவம் மாற்றி நிறைந்தவரே நீர் பரிசுத்த ஹalleluya 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 நம்முடைய தேவன் பரிசுத்த ஹalleluya 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 ஆதி ஜலத்தில் அசைவாடி தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே.
ஒரு தா தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தா தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஹalleluya 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 ஹalleluya. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 19 1 முதல் 25 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 3ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் டெபித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னென்னையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவாய் எழுந்து சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் பரவர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கிப்போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும்
கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கத்திரத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? இதுக்கு முன்பாக நாம என்ன பார்த்தோம்? தேவனுடைய வல்லமையான கரங்களை அங்கே வெளிப்படுத்தினதும், கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்ததும், எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே பார்த்து கொண்டிருந்தோம். இப்போதும் அவர்கள் ரெபித்தீமிலிருந்து, அது ரெபித்தீமில பாளையம் இறங்குவது என்றால் அங்கே கூடாரம் போட்டவர்கள் இருக்கிறது. அங்கே ரெபித்தீமிலே பாளையம் இறங்கி இருந்த போதுதான் யாரு? அமிலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்றும், மோசே தேவனுடைய மலை உச்சியில் சென்று தன் கையில் இருந்த கோலை உயர்த்தி தேவனை நோக்கி நின்ற போது அவர்கள் ஜெயம் கொண்டார்கள் என்றும் நாம பார்த்தோம். இப்போது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இவர்கள் ரெபித்தீமிலிருந்து இப்ப பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்ப எங்கே? சீனாய் மலை அருகே கூடாரம் போடுகிறார்கள், பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே தேவன் அவர்களோடு பேச தொடங்குகிறார். அந்த சீனாய் மலையிலிருந்து அவர் கூப்பிடுகிறார்கள். மோசையை கூப்பிட்டு யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லும் அவர் சில கட்டளைகளை சொல்ல நினைக்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது வந்து 2 மாதம் 3வது மாதம் முதல் நாள் ஆயிட்டு. இப்போது அப்ப 60 நாட்கள், அந்த காலத்தில் ஒரு மாதம் எவ்வளவு நாட்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர்கள் 2 மாதங்கள் முடிந்து 3ஆம் மாதம் முதல் நாளில் தேவன் அவர்களுக்கு மோசைக்கு சில காரியங்களை பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவர் தன்னுடைய உடன்படிக்கையை அந்த மக்களோடு ஏற்படுத்த விரும்புகிறார். சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் கைகொண்டு அதன்படியாக வாழ வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். அதன்படியாக மோசையோடு சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கல்லின் சட்டிகளின் மறைவு வைத்து சுமந்து வந்ததையும் நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? தேவன் அந்த இவர்களை மீட்பதற்காக எகிப்தியருக்கு என்னெல்லாம் செய்தார், எப்படியாக தன்னுடைய வல்லமையான கரத்தை அந்த எகிப்து தேசத்தில் நீட்டினார் என்பதையும், அப்படியாக இவர்களை கண் மணிவோல் சட்டைகளின் மறையில் வைத்து எப்படியாக நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், கண்டம் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், நான் சில காரியங்களை இந்த ஜனங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்காக நீ என்ன பண்ண? இந்த மலையின் உச்சியில் ஏறிவா, சீனாய் மலையின் உச்சியில் நீ ஏறிவா, நான் அங்கே வெளிப்படுவேன், அக்கினியாக அங்கே வெளிப்படுவேன். அதுவும் இல்லாமல் அந்த ஜனங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்து என்று சொல்கிறார். தேவன் ஒரு இடத்தில் வருகிறார் என்றால் அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாக வேண்டும் என்று. தேவனை யார் தரிசிப்பார்கள் என்றால், தேவனை பார்க்க வேண்டும் என்று, தேவனோடு பேச வேண்டும், தேவன் பேசுகிறதை நான் கேட்க வேண்டும் என்று ஆவல் ஒருவருக்கு வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இருதயம் எப்போதும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படியாக அவருடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்றால், பரிசுத்தம் என்றால் எந்த போராமை இருக்க கூடாது, மற்றவர்களை குறை சொல்லி குற்றப்படுத்தி இப்படியாக எந்த உதவியும் இல்லாமல் எல்லா நாளும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று தேவனும் நாமுமாக ஒரு நெருங்கிய உறவில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்பார்கள், தேவன் பேசுவதை கேட்பார்கள். இங்கே தேவன் மோசையை தான் அதற்காக தெரிந்து கொண்டார். மோசையை எல்லா விதத்திலையும் தயார்படுத்தினார். மோசையை எப்படியாக எல்லா விதத்திலையும் தேவனுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கும்படியாக அவனை ஆயத்தப்படுத்தினார். அப்படியாக இப்போது மோசையோடு தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு, 3 நாட்கள் அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி? அவர்கள் அந்த மலை அடிவாரத்தில் கூட தொடக்கூடாது, அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தமாய் உள்ள தேவன். அப்ப அந்த மலை உச்சியிலும் அந்த மனுஷர்கள் ஏறி போக கூடாது. மோசைக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனோடு போய் பேசுவதற்கு. ஜனங்கள் அந்த அடிவாரத்தில் கூட போகக்கூடாது, மலை அடிவாரத்தில் கூட தொடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு எல்லைக்கோடு போடப்பட்டது. அந்த எல்லைக்கோடை தாண்டி அவர்கள் போகவும் கூடாது. ஆசாரியர்களும் சரி எல்லாரும் போகக்கூடாது. அப்படியாக அந்த மலைத்தோடை அடிவாரத்தை தொட்டால் கூட அவர்கள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று தேவன் உறுதியாக இருந்தார். ஆனால் நம்முடைய வேதத்தில் நம்முடைய புதிய பாடல் பார்க்கும்போது அப்படியாக இல்லை. தேவன் அந்த காலத்தில் மகா கோபம் உள்ளவராகவும் நெருங்கவும் விட மாட்டார். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு அதிகமா எல்லாரோடும் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த காலத்தில் அவர் எல்லாரோடும் பேச மாட்டார். அவர் ஒருவரை குறிப்பிட்டு தேர்ந்தெடுப்பார், அவர்களோடு தான் பேசுவார். அவர்கள் தான் ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். ஆனால் தேவன் மாம்சமாக வெளிப்பட்டு ஒரு மனிதனை போல் வெத்தமும் சதியுமாக மாம்சமாக வெளிப்பட்டு அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணார்? அவர் எல்லாரும் அவரோடு நெருங்கலாம், பரிசுத்தமுள்ளவன் அவருடைய குரலை கேட்கலாம் என்று அப்பா பிதாவை என்று அழைக்கி புத்திர சிங்காரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக அங்கே மோசையோடு சொல்கிறார், 3 நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் யாரும் நெருங்க கூடாது என்றும். கர்த்தர் எப்படியாக இறங்குவார்? கர்த்தர் சீனாயின் மலை மேல் அக்கினியால் இறங்குவார்.
தேவன் அக்கினியாக இறங்கினபடியினால் அந்த 3ஆம் நாள் விடிய காலத்தில் மின்னலும் இடி முழக்கங்களும் அங்கே மலையில் ஏற்பட்டது. மகாபலத்த சத்தமாக ஏற்பட்டது. அதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அங்கே கர்த்தர் இறங்கி அக்கினியில் இறங்கியதனால் அங்கே ஒரே புகைக்காடாக மாறியது அந்த இடம் எல்லாம் அதிர்ந்து போனது. மீண்டும் தேவன் எச்சரிக்கிறார், அந்த ஜனங்கள் யாருமே இங்கே நெருங்கக்கூடாது என்று அவர்களை உறுதிப்படுத்தி நீ ஒரு விசை கூட போய் பார்த்து விட்டு வா என்று அங்கே தேவனுக்கு தெரியுந்தான். என்னாலும் மோசையை அனுப்புகிறான், ஒரு விசை கூட நீ அவர்களை உறுதிப்படுத்தி விட்டு என்னோடு பேசுவதற்கு வா என்று தேவன் மோசையோடு சொல்கிறான். அவிதமாய் மோசே ஜனங்களோடு எல்லா விதத்தையும் தேவன் எல்லா விதத்தையும் சொல்கிறார். இது எதற்காக என்றால் தேவன் அந்த ஜனங்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுப்பதற்காகத்தான். அந்த ஜனங்களை அதை கேட்க வேண்டும். அந்த ஜனங்கள் எல்லாரும் அதற்கு முன்பாக மோசையோடு சொல்கிறார். அவர்கள் மோசை இவர்களுக்கு சொல்கிறார். ஆனா இந்த டைம் தேவன் என்ன தீர்மானிக்கிறார் என்ற ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் நம்ம சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று அதற்கு நினைத்துதான் அவர் சொல்கிறார் 3 நாளைக்கு எல்லாரும் பரிசுத்தமாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. நாமும் எல்லா விதங்களிலும் நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நம்மை நாம் எப்போதும் ஆயத்தப்படுத்தணும். தேவன் திடீர்னு நம்ம கிட்ட பேசுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஒரு மனுஷனோடு பேசுவதே இப்ப சொல்லுவாங்க, என்னோட தேவன் பேசினார் என்று. பிசாசு பேசும், ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுவதை எப்படியாக நாம் தெரிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் பேசுவதும் பிசாசு பேசுவதையும் எப்படியாக தெரிந்து கொள்வது என்று நான் இதற்கு முன்பாக ஒரு அன்னைக்கு இது பண்ணியிருந்தேன், வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனால் தேவன் பேசுவதை நாம கவனமாக கேட்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை தேவனோடு இருந்தால்தான் தேவன் பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கேட்கும். அதன்படியாக நாம் நடந்து கொள்ள முடியும். ஆகையினால் எப்போதும் நாம் தேவ சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் போது தேவன் பேசுகிறது நமக்கு தெரியும். இப்ப மாம்ச சிந்தையில் இருந்தால் மற்றபடிதான் நமக்கு உலகத்தில் நடக்கிறது தான் கேட்கும். ஆனால் தேவ சிந்தை எப்போதும் நம்முடைய மனதில் இருக்குமானால் தேவன் பேசுவதும் நமக்கு தெளிவாக கேட்கும். நாம இப்போதும் தானே சோதித்தறிதல் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தம்மை தாமே சோதித்தறிவோமாக. காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எவ்வாறாக நடந்து கொண்டோம், தேவனை எவ்வாறாக நாம் அவரை மகிமைப்படுத்தினோம், அவருடைய கிருபையை எவ்வாறாக பெற்றுக் கொண்டோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, அப்படியே சாந்த குணத்தை நாம் இவ்வளவு நாளாக இத்தனை நாட்களாக நாம் தன்னைத்தானே சோதித்தறிந்து ஒவ்வொரு கட்டத்துக்காக கடந்து செல்கிறோம். இந்த நேரங்களில் நம்மை எப்படியாக மாற்றிக் கொண்டோம் என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் தொடங்கின நாட்களில் இந்நாட்கள் வரை எப்படியாக என்னுடைய சுபாவங்கள் மாறியது, நான் எவ்வளவு சாந்தம் உள்ளவனா, எவ்வளவு கோபம் அந்த சூழ்நிலையிலும் நான் சாந்தம் உள்ளவளாக மாறினேனா என்று நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் சாந்தமாக இருக்கிறவர், அவர் கோபம் உடையவர் தான். எனினும் அவர் எப்போதுமே அமைதியாக இருக்கிறவர். அதே போல் நாமும் அவருடைய சாயலை அவருடைய சுபாவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தமாகட்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு குடும்பங்களில் நமக்கு கோபங்கள் ஏற்படக்கூடிய செயல்கள் நடந்தாலும் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய நினைவுகள் தேவனை நோக்கி பார்க்குமானால் அந்த கோபம் அப்படியே தணிந்து போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தார், நமக்காக அல்லவோ சிலுவையில் அவர் அறையப்பட்டார், அவர் எவ்வளவு பாடுகளை சகித்தார். அந்த நேரத்திலும் அவர் வாய் பேசாமல் அமைதியாக இருந்தார் அல்லவா? அப்படியாக நாம் அதை நினைக்கும் போது நமக்கும் அந்த சிந்தைகள் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக எல்லாரும் தங்களை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் தங்களுடைய பலவீனங்களை கல்வாரி சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளையும் பரிசுத்த குறைச்சலுக்கான காரியங்களை எல்லாம் கொண்டு வைங்கள். அவர் எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன். இப்போது நாம் வியாதிக்காக ஜெபிக்கலாம். வியாதி உள்ள இடங்களை கை வைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, வியாதி உள்ள இடங்களில் ஆண்டவரே ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களில் பலவீனமாய் இருக்கிற சரீரங்களில் ஆண்டவரே ஒரு வல்லமை பாய்ந்து ஒரு விடுதலை கட்டளை இடுவதாக. ஹல்லேலூயா. குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ஒரு ஜீவ ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் அவங்க எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன். ஆண்டவரே, இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மை ஆண்டவரே, உமது நாம குடும்பங்களின் மகிமைப்படுவதாக. எல்லா தேவைகளையும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன். கிறிஸ்துவனால் குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவீராக.
கடன் பிரச்சனையோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி நீர் அவர்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. அவர்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. ஹalleluya. குடும்பங்களை ஜெப ஆவியால் நிரப்புவீராக. குடும்பங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற மனுஷங்களாக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவீராக. உம்முடைய அன்பை தரிக்கிறவர்களாக மாற்றுவீராக. உம்முடைய நிச்சய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்களை திசை திருப்புவீராக. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ஜீவ ரத்த குடும்பங்களில் பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஜீவ நதியாக பாய்ந்து செல்லட்டும். குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடி பழக்கத்துக்கு மற்ற அடிமைத்தனங்களுக்கும் ஆண்டவரே உட்பட்டு இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அந்த குடி பழக்கத்திலிருந்து அடிமையான பாவ பழக்கங்கள் இருந்தும் அவர்கள் மீண்டு வரும்படியாக அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை தொடுவீராக. தொட்டு அவர்களை விடுதலையாக்குவீராக. உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லுகிறே ஆண்டவரே. அவர்களை விடுதலையாக்குவீராக. அவர்களுக்கும் நித்திய ஜீவனுக்கான ஆண்டவரே அந்த கிருமியை அவர்களுக்கு கொடுப்பீராக. நித்திய ஜீவனை பெரும்படியான கிருமியை அவர்களுக்கு கொடுமாண்டவரே. பலப்படுத்தும் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்று மாய வலைகளை சிக்கி தவிக்காதவர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வாலிப பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே இந்த கோடை காலத்தில் ஆண்டவரே பலவீனங்கள் இந்த வெயிலினால் எந்த பலவீனங்களும் வராதவாறு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. உமது ஜீவ ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்த பண்ணுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் உண்மை கிட்டி சேர அவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோட நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும் உமது பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இன்னும் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொண்டு கட்டளை இடுவீராக. சமாதானத்துக்கு ஏதுவான வேலை வாய்ப்புகளை கொடுமாண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். ஒரு பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடும் நிற்பதாக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும் பலப்படுத்தும் சமாதானத்தோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் ஒரு ஜெபம் இருக்குது. நிர்மலா சகோதரிக்கு அவங்களுக்கு ஆபீஸ்ல அவங்களுக்கு மேலதிகாரி கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்கள நிறைய விஷயத்துல அவங்களே இல்ல, அவங்க ஸ்டாஃபுங்களை எல்லாருமே அந்த மேலதிகாரி ரொம்ப இது டார்ச்சர் கொடுத்து அவங்கள மன உளைச்சலுக்கு உட்பட்டு நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நாம ஜெபிக்கலாம். அவங்க சரியாக அவங்க நடத்தின மன உளைச்சல் கொடுக்காதவாறு அவங்க நடத்தலாம். அதுக்காக நாம ஜெயிக்கலாம். ஆண்டவரே அந்த சகோதரியை ஆண்டவரே அவங்களை உங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம். அவங்கள ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப்களை எல்லாம் உங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம். அந்த மேலதிகாரியால ஆண்டவரே அவங்களுக்கு எந்த மன உளைச்சலும் வராதவாறு அவர்கள் சமாதானத்தோடு அந்த வேலைகளை செய்ய அவர்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ஞானத்தை அந்த மேல் அதிகாரிக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. மகிமைப்படுத்துவீராக. இந்த இடத்தை இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம சாட்சி அவங்களுக்கு அந்த இது முற்றிலும் அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை இருக்குதுன்னு சொன்னாங்க. காது வலி இருந்தது, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை. மத்தபடி எல்லா விதத்திலையும் கேட்குன்னு சொல்றாங்க. எல்லாத்துலயுமே ஒரு நல்ல விடுதலை கிடைச்சிருக்கு. ஆண்டவர் அந்த விடுதலை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யாரும் செய்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.